ஹலோ guys, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் கப்பு மோட்டார் அப்படிங்கக்கூடிய மோட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீல் கப்பு மோட்டருக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய வயரிங்லாம் எங்கே போகுது அப்படின்றது எல்லாத்த பற்றினையும் ஒரு சின்ன வீடியோவை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனியில் வரக்கூடிய ஒரு 250 வாட்ஸ் மோட்டர் தான் இப்போ நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஎல்டிசி மோட்டார், அதாவது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஸோ இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 36 வோல்டேஜ் கொடுப்போம். அந்த ஆம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 ஆம்ப் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் மோட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு கவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆலன் கீ போல்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆலன் போல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ பேரலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆலன் போல்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாசர் வந்து நீங்களும் வந்து கழட்டி மாட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அதை வந்து போட்டு தான் வந்து நீங்கள் மாட்டணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மோட்டருனுடைய லெஃப்ட் சைடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தட்டி வந்து கழட்டுறோம். ஆக்சுவலாக இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட இதை வந்து கழட்டும் போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கழட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து உள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்மளும் வந்து எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் வந்து இதே மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா ரீஅசம்பிள் பண்ணும்போது பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் நம்மளும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். One eternity later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ இருக்கக்கூடிய சைடு வந்து நம்ம அந்த கவரை வந்து கழட்டிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயர்ஸு, அதுக்கப்புறம் அந்த சென்டரில் வரக்கூடிய வாசர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எந்த ஒரு பார்ட்டும் டேமேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி வெளியில் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வயர்ஸ் வந்து ரொம்ப சன்னமாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதில் வந்து 3 வயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் இதில் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பியரிங்கும் ஒரு ஆயில் சீலும் வந்து வந்திருக்கு. அதில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓரிங் வந்து நம்ம கழட்டும் போதே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம புதுசாக மறுபடியும் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓரிங் எல்லாம் வந்து நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ வயர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து வந்தாலும் காயில் வைண்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ரைட் சைடு கவரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 8 ஆலன் போல்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி வாசர்ஸ் வரும். ஸோ இதுவும் வந்து அந்த வாசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். ஸோ இப்போ நான் கையில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரியான வாசர்ஸ் வந்து நீங்களே யூட்டிலைஸ் பண்ணணும். இதையும் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ வந்து அதே மாதிரி சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டணும் அப்படின்னா இந்த பீஸையும் வந்து நம்ம வந்து தனியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெளியே எடுத்துடலாம். பட் இதை கொஞ்சம் கழட்டுறப்போ நாங்கள் ஷேக் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க இல்லையா யாரும். ஸோ அதனால் ரொம்ப நாள் அப்படியே இருந்ததுனால சென்டர்லலாம் வந்து நிறையா வந்து டஸ்ட்டு ஏறிக்கிச்சு. ஸோ ஆயில் கேனில் யூஸ் பண்ணி நாங்கள் லிட்டில் விட்டு இன்ஜின் ஆயில் விட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா சென்டர் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இதில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த மோட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உள்ளே போகாமல் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹால் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வயரை வந்து தாண்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த காயில் வைண்டிங்ஸ் இருக்கும். காயில் வைண்டிங்க்கு கீழே சின்னதாக திட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்புடு போர்ஷன் வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா 3 மெயினான வயர்ஸையுமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ரெட் கலரு, ஒரு க்ரீன் கலர், ஒரு ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வயர் வரும். இந்த 3 வயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டருனுடைய மெயினான 3 ஃபேஸ் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஃபேஸ் லைனுக்கு உண்டான அந்த 3 வயர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டார் போர்ஷனையும் ரோட்டார் போர்ஷனையும் நம்ம வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தினோம்னா போதும். ஸோ அந்த பக்கம் அப்படி தரையில் வச்சு அப்படி லைட்டாக ஒரு தட்டினீங்கன்னா தனியாக வந்து இந்த பீஸ் வந்துடும். வயர் இருக்கிற சைடு அமுக்கிறாதீங்க. வயர் இருக்கிற சைடு அமுக்குனீங்கன்னா வயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலரில் ஸ்டேட்டார் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஸ்டேட்டார், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ரோட்டார்.
ஸோ இந்த ரோட்டார் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பீசஸ் வந்து ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறையா கம்பெனிஸில் நியோட்மியம் மேக்னெட்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பீசஸ் தான் வந்து இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷனில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா வந்து அது வீணாக போயிடும். அண்ட் அதே மாதிரி நம்ம நார்மலாக மற்ற வெஹிக்கிளில் செக் பண்ணுற மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸினுடைய கண்ட்ரோலர்ஸ் அண்ட் வயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை டச் பண்ணி ஷார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்ட்ரோலர் ரெடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய வைண்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக வந்து நகரும். ஸோ இது வந்து சென்டரில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. டயர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து பவர் சப்ளை பண்ணும்போது சென்டரில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அண்ட் டயர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ டயர் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு அந்த மேக்னெட்டிக் போர்ஷன்ஸ் வந்து ரோட்டராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து வைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.6 mm இருக்கிற மாதிரியான ஒரு காப்பர் ஒயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதில் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் டபுள் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பிளேட் கிடையாது, டபுள் பிளேட்டு. அந்த டபுள் பிளேட்டை ரிவிட் யூஸ் பண்ணி ஒரு 4 ரிவிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றுக்கட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் வந்து ஒரு 4 ரிவிட் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 ரிவிட் மூலமாக இந்த 2 பிளேட்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணி சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பர் வைண்டிங்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வயர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் ஒயர் வந்து மைனஸு, மீதி 3 ஒயர் வந்து நம்ம மெயினில் வரக்கூடிய ஃபேஸ்லேருந்து ஜாயின்ஸில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் லைன்ஸை தான் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் காப்பர் வைண்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொன்றில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நான் வேறு ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.